வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 48. இரவில் நடந்தது. அஜித் சந்திரன் அதிக நேரம் அந்த சாளரத்தருகில் நிற்கவில்லை. காமினி கடிதத்தை படித்து முடித்ததும் அடிமேல் அடி எடுத்து வைத்து தன் அறைக்கு வந்து அறை கதவை எந்தவித சப்தமுமின்றி சாத்தி கொண்டான். பிறகு தன் உடுப்புகளை மாற்றி வேறு உடுப்புகளை அணிந்து கொண்டான். கச்சையை இடுப்பில் வரிந்து கட்டி உடைவாளையும் எடுத்து வயிற்றுக்கருகில் ஜாக்கிரதையாக செருக்கிக் கொண்டான். இந்த ஏற்பாடுகளுக்கு பிறகு தோட்டத்துக்காக திறந்திருந்த தன் அறை சாளரத்தின் மூலம் வெளியே தலையை நீட்டி தன் விரல்களால் இருமுறை சாளர கதவுகளில் தட்டினான். மீண்டும் நடு அறைக்கு வந்து மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டான். சில வினாடிகள் சென்றதும் அவன் அறைக்கதவு லேசாக திறக்கப்பட்டு முகுந்தன் உள்ளே நுழைந்தான். கதவை தாளிடும்படி அவனுக்கு சைகை செய்த அஜித் சந்திரன் சற்று நேரம் தீவிர யோசனையில் இறங்கினான். அடுத்தபடி தன் கட்டளையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த முகுந்தனை பார்த்து, முகுந்தா, நமது வீரர்கள் எந்த பக்கம் காவல் புரிகிறார்கள் என்று வினவினான். மாளிகையின் தெற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் எஜமான் என்று முகுந்தன் பதிலிருத்தான். சரி முகுந்தா, நீ கீழே போயிரு, இன்னும் 10 நிமிடங்களில் நான் வருகிறேன் என்றான் அஜித் சந்திரன் மிக ரகசியமாக. இந்த இரவில் வெகு தூரம் பிரயாணமா? குதிரைகளுக்கு சேணம் போட்டு தயார் செய்யட்டுமா? அதிக தூரமோ குறைந்த தூரமோ என்று சொல்ல முடியாது. ஆனால் குதிரைகள் வேண்டாம். குதிரைகள் காலடி சத்தம் நமது பிரயாணத்தை அம்பலப்படுத்திவிடும். கால்நடையாகவே செல்வோம். எனது ஊகம் சரியாயிருக்குமானால் நாம் அதிக தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. போகும்போது ஜாக்கிரதையாக போ என்று அஜித் சந்திரன் கூற, முகுந்தன் வந்த மாதிரியே பூனை போல் நகர்ந்து விட்டான். அவன் செல்ல அவகாசம் கொடுக்க சற்று நேரம் காத்திருந்த அஜித் சந்திரன் அந்த கால அளவு முடிந்ததும் மெல்ல தன் அறைக்கு பக்கத்தில் இருந்த தாழ்வாரத்தின் பக்கமாக 2 கட்டுகளை தாண்டி சென்று கோடியிலிருந்த சித்ரா தேவியின் அறையை லேசாக தட்டினான். சித்ராதேவி தயக்கத்துடன் எழுந்து வந்து கதவை திறந்தாள். வெளியே உபாத்தியாயி நிற்பதை பார்த்தவுடன் வெட்கமோடிய இதழ்களை சற்றே விரித்து, ஏது, இந்த ராத்திரியில் தனித்திருக்கும் இந்த பெண்ணின் அறைக்கு வந்து விட்டீர்கள்? அவள் பார்த்தால் ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று கேட்டாள். மேலே பேச விடாமல் அவளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து அவள் உதடுகளை தன் உதடுகளால் ஈர்க மூடினான் உபாத்தியாயன். கனிரசம் ததும்பி நின்ற அந்த காதல் சுவையில் மயங்கி நின்ற சித்ராதேவியை அஜித் சந்திரன் கைகளும் வழி அணைத்ததன்றி அவன் இடது காலும் மெல்ல மேலெழுந்து அரைக்கதவை லேசாக சாத்தியது. அவன் கண்கள் தாமரை மேல் உலாவும் வண்டுகள் என அவள் முகத்தாமரையில் உலாவின. அந்த மோகனாங்கியின் கண்கள் மூடி கிடந்தபடியால் அவை வீச வேண்டிய மோகனாஸ்திரத்தை இதர அங்கங்கள் கொடுத்தன. இத்தகைய காம மந்திரத்தால் அரை வினாடி கட்டுண்டு நின்ற உபாத்தியாயன் சித்ரா என்று மெல்ல அழைத்தான். அவள் கண்களை விழித்து, ஏன் என்று அதைவிட மெதுவாக கேட்டாள். உன்னால் ஒரு உதவி வேண்டும். கட்டளையிடுங்கள். நான் இன்றிரவு மட்டும் உன் படுக்கையில் படுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கை சித்ராதேவியின் ஆசையோடு வெட்கத்தையும் பலமாக தூக்கிவிடவே அவள் பதிலேதும் சொல்லவில்லை. என்ன சித்ரா, பதிலேதும் இல்லையே என்று வற்புறுத்தி கேட்டான் அஜித் சந்திரன். போங்கள் உபாத்தியாயரே, உங்களுக்கு எதுவும் பரிகாசமாக போய்விட்டது என்று சொல்லிக்கொண்டே அவன் பிணைப்பில் அவள் சுழன்றாள். தவறாக அர்த்தம் செய்து கொள்ளாதே சித்ரா. ஒரு முக்கிய ராஜாங்க காரியத்தை முன்னிட்டு நான் உன் படுக்கையில் படுக்க வேண்டியிருக்கிறது என்று பேசிய அஜித் சந்திரனை நோக்கி புன்முறுவல் செய்து கொண்டே, உங்கள் ராஜாங்க காரியங்கள் விசித்திரமாய் இருக்கின்றன. ராக்காலத்தில் இன்னொரு பெண்ணின் பக்கத்தில் படுத்து என்று சித்ராதேவி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வாக்கியத்தை முடிக்காமலே விட்டுவிட்டாள். உன் கட்டிலில் படுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று அனுமதி கேட்டேனே தவிர உன் பக்கத்தில் படுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லவில்லையே என்றான் அஜித் சந்திரன். ஹீன மகளின் வழக்கமான கோபம் திடீரென தலை தூக்கியது. தன்மேல் தவழ்ந்து கொண்டிருந்த அஜித் சந்திரன் கைகளை திடீரென தூக்கி எறிந்து அவனை விட்டு விலகி நின்றாள். உபாத்தியாயன் மெல்ல சிரித்துக்கொண்டே, சித்ரா, விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோபிக்காதே என்றான். என்ன விஷயம்? எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சித்ராதேவி கேட்டாள். அவள் குரலில் குரோதம் சற்று கடுமையாகவே தொனித்தது. இந்த உபாத்தியாயனுக்கு மட்டும் உன்மேல் அன்பில்லை என்று நினைக்கிறாயா? இதே கட்டிடத்தில் நான் ஒரு மூலையிலும் நீ ஒரு மூலையிலும் தனித்து தங்கியிருப்பது எனக்கு மட்டும் வேதனையா இல்லை என்று நீ அபிப்பிராயப்படுகிறாயா? சந்தர்ப்பங்களையொட்டி இந்த வேதனையை நான் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று அஜித் சந்திரன் விளக்கினான். என்ன சந்தர்ப்பங்கள்? ராஜ்ய சந்தர்ப்பங்கள். முதலில் உன் சொந்த நிலை. அடுத்தபடி மலைவாசலில் நம்மை சுற்றி எப்பேற்பட்ட வலை பின்னப்படுகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். நான் அறிவேன். அதை துண்டிக்க நான் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு வருகிறேன் என்பது உனக்கு தெரியாது. தெரியும் உபாத்தியாயரே. உங்களுடைய இந்த ராஜ்ய ஏற்பாடுகளுக்கும் நீங்கள் என் கட்டிலில் படுக்க வேண்டியிருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது. பேச நேரமில்லை சித்ரா, பிறகு சொல்கிறேன். சீக்கிரம் உன் போர்வையை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வா. இந்த 2வது கோரிக்கை சித்ராவின் குழப்பத்தை அதிகப்படுத்தியது. உங்கள் அறைக்கா? எதற்காக என்று வினவினாள்.
என் கட்டிலில் படுக்க என்றான் உபாத்தியாயன். சித்ரா திகைத்து போனாள். உபாத்தியாயன் கோரிக்கை ஒவ்வொன்றும் அன்று பெரிய புதிராயிருந்தது அவளுக்கு. அவள் சிந்தனையை நிமிட நேரத்தில் ஊகித்து கொண்ட உபாத்தியாயன், சித்ரா, நான் சொல்வதில் இன்னும் 4-5 நாட்களுக்கு நம்பிக்கை வைத்து என் சொற்படி நட. பிறகு உன் சுதந்திரத்தில் நான் குறுக்கிட மாட்டேன். சீக்கிரம் கிளம்பு என்று துரிதப்படுத்தினான் அஜித் சந்திரன். மேலே எதுவும் பேசாமல் போர்வையை போர்த்து கொண்டு சித்ராதேவி அஜித் சந்திரனை பின்தொடர்ந்தாள். எந்தவித சந்தடியும் இல்லாமல் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்ற உபாத்தியாயன் கதவை தாளிட்டு அவளை லேசாக தன் கட்டிலில் படுக்க வைத்தான். மடங்கியிருந்த அந்த ஏந்திழகின் கால்களை நீட்டிவிட்டு தன் போர்வையை எடுத்து அவள் தலை முதல் கால் வரை போர்த்தி விட்டான். பிறகு தன் உடைவாள் சரியாயிருக்கிறதா என ஒரு முறை பரிசோதித்து கொண்டான். உபாத்தியாயின் கைகள் தன் காலை தொட்டு படுக்க வைத்த சமயத்தில் சொல்ல வண்ணாத இன்ப வேதனையை அடைந்த சித்ராதேவிக்கு அவன் உடைவாளை கூர் பார்த்து கொண்டதும் கதவை தாளிட்டு எல்லா காரியங்களையும் அவன் ரகசியமாக செய்ததும் திகிலையே அளித்தன. உபாத்தியாயன் ஏதோ மிக ஆபத்தான காரியத்தில் இறங்குகிறான் என்பதை அவள் திட்டமாக தெரிந்து கொண்டாள். ஆகவே அவன் போக இறுதியாக விடை கேட்டபோது அவன் கழுத்தில் தன்னிரு கைகளையும் கொடுத்து கோர்த்து முகத்தோடு முகத்தை புதைத்து, காரியம் மிகவும் அபாயமானதா என்று கேட்டாள். நாம் இருக்கும் நிலையே அபாயமானது. தோரமானவின் சந்தேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறோம். அவன் அந்தரங்க அதிகாரியின் பார்வை நம் மீது பலமாக விழுந்திருக்கிறது. ஆகவே நாம் இந்த நிலையில் செய்ய முற்படும் எந்த காரியத்திலும் அபாயம் கலந்திருக்கிறது. மற்றதை பின்னால் பேசிக்கொள்வோம். கவலைப்படாதே சித்ரா, நான் இன்னும் 2-3 நாளிகைகளில் திரும்பி விடுவேன். அதுவரை நீ அறை கதவுக்கு முதுகை காட்டியே படுத்துரு. போர்வையை சிறிதும் விளக்க வேண்டாம். தலையையும் நன்றாக மூடிக்கொள். அறை கதவு லேசாக திறந்தாலும் திரும்பி பார்க்காதே. கதவை தள்ளிட வேண்டாம். நான் விட்டு போகிறபடியே இருக்கட்டும் என சொல்லிவிட்டு அவள் கரங்களிலிருந்து விடுதலை பெற்று கதவை ஓசைப்படாமல் மூடி மீண்டும் சித்ராவின் அறையை நாடி சென்றான். சித்ராவின் அறையில் நொடிப்பொழுதில் அவன் காரியங்கள் நடந்தன. அவள் கட்டிலில் ஒரு தலையணையை நெடுக வைத்து அதன் மேல் ஒரு போர்வையை நீட்டி போர்த்தினான். யாரோ படுத்திருப்பது போன்ற பிரமையை கட்டிலில் ஏற்படுத்திய பிறகு சித்ராவின் அறை கதவை தாளிட்டு விட்டு சாளரத்தின் வழியாக தோட்டத்தில் இறங்கி மறைந்து விட்டான் உபாத்தியாயன். உபாத்தியாயன் தோட்டத்தில் மறைவதற்கும் காமினி அவள் அறையை விட்டு வெளியில் வருவதற்கும் நேரம் சரியாயிருந்தது. காமினி பூனை போல் நடந்து உபாத்தியாயன் அறைக்கு வந்து அவன் அறைக்கதவை லேசாக திறந்தாள். கட்டிலில் தலைமுதல் கால் வரை போர் தூரங்கும் உருவத்தை பார்த்ததும் அவள் முகத்தில் சாந்தி நிலவியது. பிறகு சித்ராதேவியின் அறைக்கு வந்து கதவை திறக்க முயன்று முடியாமல் போகவே சாளரத்தின் வழியாக பார்த்தாள். நிலைமை அவளுக்கு திருப்தியாக இருப்பதாக அவள் முகம் நன்றாக எடுத்து காட்டியது. நேராக தன் அறைக்கு சென்று அமைதியை குறிக்கும் பெருமூச்சுடன் படுத்து நிம்மதியாக நித்திரையில் ஆழ்ந்தாள். கதவு திறந்த சமயத்தில் மிகுந்த சங்கடத்துடன் ஆழ்ந்த சித்ராவின் மனம் மட்டும் காமினி துயின்ற வெகு நேரத்திற்கு பிறகும் அமைதியின்றி கிடந்தது. ஆனால் எந்த உடலுக்கும் பலவந்த அமைதியை அளிக்கும் அசதி அவள் கண்களையும் தூக்கத்திற்கு இழுத்தது. முகத்தின் 2 முழு நீளங்களும் மூடின. எத்தனை நேரம் அவள் அப்படி தூங்கியிருப்பாளோ தெரியாது. கண் விழித்த போது அவள் தன் கட்டிலில் படுத்திருந்தாள். சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்த சித்ராதேவி இரவில் நடந்ததெல்லாம் சொப்பனமா நிஜமா என்று அறிய சக்தியற்று திகைத்தாள். அந்த திகைப்பை ஆற்ற உதயகால கவிபாடும் புள்ளினங்கள் இன்பமாக கூவின.